இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கீரையும் சின்ன முள்ளங்கியும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணலாம். அதை நல்லா அலசி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கினோடனே ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. தோலோடையே தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி இது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த வெய்ய நாளையில் இந்தமாரி முள்ளங்கி சேர்த்து செய்யும்போது நமக்கு நீர்க்கடுப்பு இதில் வந்து யூரின் பிரச்சனை எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்குங்க. அந்த கீரையோட முள்ளங்கி சேர்த்து செய்யும்போது நல்லா வதங்கிச்சிங்க. கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முள்ளங்கி பிஞ்சு முள்ளங்கியாக இருக்கணுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா வெறும் கீரையை மட்டும் செய்யலாம். நான் பிஞ்சு முள்ளங்கிங்க, அதனால் அதையும் நல்லா கட் பண்ணி 2யும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேங்க. அதை நம்ம போட்டுக்கலாம். தண்ணியெலாம் எதுவுமே விடக்கூடாதுங்க. அப்படியே தான் வதக்கணும். அதிலே தண்ணி விடும். அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த கீரையை சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வச்சுங்க. போட்டு மூடி போடக்கூடாதுங்க. நம்ம அப்படியே கையை விடாமல் நல்லா பெரட்டி விட்டாலே போதும். சீக்கிரமே வெந்துருங்க. முள்ளங்கி நல்லா வெந்துடும். கீரையும் சீக்கிரம் வெந்துருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. முள்ளங்கி கீரையை பறித்து தூக்கி எறியாமல் இந்தமாரி செய்யும்போது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வெய்ய நாளையில் இந்த முள்ளங்கி கீரைலாம் அடிக்கடி எடுத்துக்கலாம். உடம்பு சூடு ஏறாமல் இருக்குங்க. இப்போ நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோ தண்ணியும் நல்லா சுருளை வெந்துச்சிங்க. மூடி போடாமல் செஞ்சும்போது தண்ணி இன்னும் ரொம்ப விழாமல் இருக்கும். அதுக்கோசரம் தான் மூடி போட வேணாங்கிறது. இப்போ நம்ம தேங்காய் பூ திரி வச்சுருக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். அதை போட்டு சும்மா ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாங்க. நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டுட்டிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன்.